வணக்கம் நண்பர்களே, நான் உங்க சம்பத். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Adobe தமிழா. இன்னைக்கு வீடியோல Photoshop யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஹை எண்ட் ஸ்கின் ரீடச்சிங் எப்படி பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இந்த டியூட்டோரியலோட பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, நம்ம வந்து ஸ்கின்னோட டெக்ஸ்சரை ப்ரொடெக்ட் பண்ணி தான் பண்ணுவோம். இதே மாதிரி Photoshopல நிறைய டியூட்டோரியல்ஸ் போட்டிருக்கோம். எல்லாமே ஒரு பிளேலிஸ்ட்ல கிளப் பண்ணியிருக்கோம். Photoshop டியூட்டோரியல்ஸ் அப்படின்ற பிளேலிஸ்ட்ல. இந்த பிளேலிஸ்டோட லிங்க் ஐ பட்டன்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்க நம்ம சேனல்ல இப்பதான் முதல் தடவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இப்போ டியூட்டோரியல் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த இமேஜ் பாத்தீங்கன்னா நான் பெக்சல்ஸ்ல இருந்து தான் எடுத்தேன். ஸோ இந்த இமேஜோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஸோ பேக்ரவுண்ட் லேயர் இருக்கு, நம்ம டிஸ்டர்ப் பண்ண போறதில்ல. ஜஸ்ட் ஒரு பேக்கப்பா வச்சுக்கலாம். தென் கண்ட்ரோல் ஜே பிரஸ் பண்ணி டூப்ளிகேட் பண்ணிட்டேன். அண்ட் அகைன் கண்ட்ரோல் ஜே பிரஸ் பண்ணி இன்னொரு டூப்ளிகேட் பண்ணிட்டேன். லேயர் 1 ரீநேம் பண்ணிட்டு கலர்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் லேயர் 1 காப்பி அப்படின்றத ரீநேம் பண்ணிட்டு டெக்ஸ்சர்னு கொடுத்துக்கிறேன். நார்மலாக ஃப்ரீக்வன்சி செப்பரேஷன் மெத்தட் எப்படி பண்ணுவோம்? பிளர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபில்டரில் ஹை பாஸ் ஃபில்டர் கொடுப்போம். ஸோ அதே மாதிரி தான் இதுவும், பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இந்த டெக்ஸ்சர் அப்படின்ற லேயரை ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ கலர் அப்படின்ற லேயர் மட்டும் இருக்கட்டும். இதை ஃபஸ்ட் நம்ம பிளர் பண்ணிக்கலாம். கலர் லேயரை கிளிக் பண்ணிக்கிறேன். தென் ஃபில்டரில் போயிட்டு பிளரில் போயிட்டு காசியன் பிளர் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் இந்த காசியன் பிளர் டயலாக் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா கீழே இங்கே மைனஸ் ப்ளஸ்ன்னு இருக்கும். ஸோ மைனஸை கிளிக் பண்ணால் நமக்கு ஜூம் அவுட் ஆகும். ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணால் ஜூம் இன் ஆகும். உங்களுக்கு இந்த பிம்பிள்ஸ் அந்த மாதிரி எந்த இடத்துல இருக்கோ ஸோ அந்த இடத்துக்கிட்ட இந்த மாதிரி கொண்டு போய்க்கோங்க. இப்போ நீங்கள் உள்ளார கிளிக்கை ஹோல்டு பண்ணீங்க அப்படின்னா ஒரிஜினல் இமேஜ் ஷோ ஆகும். கிளிக்கை விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த பிளர் இமேஜ் ஷோ ஆகும். ஸோ இப்போ எந்தளவு பிளர் பண்ணணும் அப்படின்னா இந்த பிம்பிள்ஸ்லாம் கொஞ்சம் பிளர்ராக ஆயிடணும். அந்தளவுக்கு பிளர் பண்ணணும். இப்போ வந்து பிளரை இன்க்ரீஸ் பண்ணி பார்க்குறேன். 3.5 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா மேலோட டெக்ஸ்சர் அப்படின்ற லேயரை ஆன் பண்ணிக்கிறேன். தென் இந்த டெக்ஸ்சர் லேயரில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த லேயரில் இந்த கலர் லேயரை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. இப்போ டெக்ஸ்சர் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு இமேஜில் போயிட்டு அப்ளை இமேஜ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. தென் இதில் மேலே சோர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட இந்த இமேஜ் நேமாக இருக்கணும். அண்ட் லேயர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கலர் லேயர் இருக்குல்ல, டெக்ஸ்சர் கலர்னு இருக்கும். ஸோ இந்த கலர் லேயரை கிளிக் பண்ணிக்கலாம். சேனல் RGBயே இருக்கட்டும். இன்வெர்ட் வந்து செக் போட வேணாம். அண்ட் பிளெண்டிங் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு சப்ட்ராக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. தென் ஒப்பாசிட்டி 100ல் இருக்கட்டும். ஸ்கேல் 2 வச்சுக்கோங்க. ஆஃப்செட் 128 இருக்கட்டும். ஸோ இப்போ உங்கள் இமேஜ் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிரே கலரில் அதோட இமேஜோட அவுட்லைன் மட்டும் விசிபிளாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி இருக்கணும். தென் ஓகே கொடுத்துக்கலாம். அண்ட் இந்த லேயரோட பிளெண்ட் மோடை வந்து லீனியர் லைட்டாக மாற்றிக்கலாம். இப்போ கீழே இருக்க அந்த கலர் இமேஜை ஹைட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எந்தளவுக்கு ஒரு இமேஜோட டீட்டெயில்ஸ் பூஸ்ட்டாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இதுதான் வந்து டெக்ஸ்சர் லேயர். ஸோ இந்த லேயரை நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். கடைசியாக அதை ஆன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நமக்கு மெயினான ஒர்க்கே இந்த கலர் லேயரில் தான் இருக்குது. ஸோ கலர் லேயரில் ஆன் பண்ணிக்கிட்டு தென் ப்ரஷ் டூலை ஹோல்டு பண்ணி கீழே மிக்சர் ப்ரஷ் டூல்னு இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. இதில் மேக் ஷூர் உங்களோட ப்ரஷ் வந்து ஹார்ட்னஸ் 0வாக இருக்கணும். அதாவது சாஃப்ட் ரவுண்ட் ப்ரஷ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஏரியா ஒரு ஒயிட் ஏரியா மாதிரி இருக்கும். இதுக்கு பக்கத்தில் இருக்க ட்ராப் டவுனை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் க்ளீன் ப்ரஷ் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் பக்கத்தில் கஸ்டம் அப்படியே இருக்கட்டும். அண்ட் வெட்டு 9% கொடுத்துக்கோங்க. லோடு 75%, மிக்ஸ் 90%, ஃப்ளோ 100% கொடுத்துக்கோங்க. 47 இருக்குது, நான் 100 கொடுத்துக்கிறேன். தென் ரிமைனிங் செட்டிங்ஸ்லாம் உங்கள் டிஃபால்ட்டாக இருக்க மாதிரியே இருக்கட்டும். அண்ட் சாம்பிள் ஆல் லேயர்ஸ் செக் போட வேணாம். இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணும்போது ஆல்ரெடி டிஜிட்டல் பெயிண்டிங்லேயே சொன்ன மாதிரி தான். ஸோ சின்ன ஏரியாவுக்கு பெயிண்ட் பண்ணும்போது ப்ரஷஸ் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லார்ஜர் ஏரியாவில் பெயிண்ட் பண்ணும்போது ப்ரஷஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம கலரை வந்து ஜஸ்ட் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணுறேன் பாருங்கள். அந்த ஏரியாவும் ஸ்மூத் ஆகும். இதனால் நமக்கு ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் போகலாம். பட் போனாலும் பிரச்சனை இல்லை. நம்ம தான் டீட்டெயில்ஸ்க்கு டெக்ஸ்சர் லேயர் வச்சுருக்கோம். ஸோ அதனால நீங்கள் இதில் தாராளமாக பெயிண்ட் பண்ணலாம். இதில் நம்ம பிம்பிள்ஸ் ரிமூவ் ஆகிற மாதிரி தெரியும். பட் ரிமூவ் ஆகாது. அந்த டெக்ஸ்சர் லேயரில் இருக்கிறது இருக்கும். அதை கடைசியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு இந்த கலரை மட்டும் பிளெண்ட் பண்ணி பெயிண்ட் பண்ணுங்கள். ஓரளவு ஃபேஸை பார்த்தீங்கன்னா ஸ்மூத் பண்ணிட்டோம். அடுத்து அதே மாதிரி நெக்கையும் இந்த மாதிரி லைட்டாக ஸ்மூத் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் லேயரை ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அகைன் நம்ம டீட்டெயில்ஸ் வந்து கிடச்சிரும் இமேஜ்க்கு. இப்போ டெக்ஸ்சர் லேயரில் கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணி க்ளோன் ஸ்டாம்ப் டூல் எடுத்துக்கலாம். இதில் மேக் ஷூர் சாம்பிள் அப்படின்றத கரண்ட் லேயர் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சாம்பிள் எடுத்து பெயிண்ட் பண்ணும்போது கரண்ட் லேயர் மட்டும் அஃபெக்ட் ஆகும். நீங்கள் இதில் பிலோ லேயர் ஆல் லேயர்லாம் வச்சிங்கன்னா
கீழ உள்ள லேயரை டிபெண்ட் பண்ணி சாம்பிள் எடுக்கும். ஸோ, அதனால கரண்ட் லேயர் மட்டும் வச்சுக்கோங்க. தென் இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பிம்பிள்ஸ் இருக்குன்னா, ஸோ இந்த இடத்துல ஆல்ட் ஹோல்டு பண்ணி கிளிக் பண்ணி சாம்பிள் எடுத்துட்டு, ஜஸ்ட் இங்க ஒரு கிளிக் பண்ணுங்க. அதே மாரி உங்களுக்கு எங்கெங்கலாம் ஃபிக்ஸ் பண்ணணுமோ, அந்த மாரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ, இப்ப ஆல்ட் ஹோல்டு பண்ணி பேக்கிரவுண்ட் லேயர கிளிக் பண்றேன். டிஃபரன்ஸ் உங்களுக்கே தெரியும் நல்லா. ஸோ, இப்போ உங்களுக்கு டிஃபரன்ஸ் நல்லாவே தெரியும். நம்ம பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்ல இருக்க டீட்டெயில்ஸ அந்த அளவுக்கு நம்ம எதுவுமே ரெடியூஸ் பண்ணல. பட் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு கிளீன் லுக்ல இருக்கும். இதுக்கப்புறம் இந்த இமேஜ்ல நீங்க கலர் பேலன்ஸ் அட்ஜஸ்ட்மென்ட் ஆர் எதுனாலும் நீங்க பண்ணிக்கலாம். ஸோ, நீங்க உங்களோட மாடலுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. ரிசல்ட்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ ஃபைனல் அவுட்புட் எப்படி எடுக்கிறதுனா, இந்த லேயர ஹைட் பண்ணிக்கிறேன். ஸோ, ஃபைல்ல போயிட்டு எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் அஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல ஃபார்மேட் ஜேபிஇஜி வச்சுட்டு குவாலிட்டி ஃபுல்லா இன்க்ரீஸ் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ணி உங்க லொகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் கைஸ். இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான கண்டென்ட்டோட சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.